தங்கள் ரசனையால் சினிமா உலகை வாழ வைக்கும் ரசிகர்கள் யாவருக்கும் வெற்றி விமர்சனத்தின் முதல் வணக்கம். இந்த பகுதியில் அடுத்ததாக நம்ம விமர்சனம் பார்க்கக்கூடிய படம் இயக்குனர் மணிமூர்த்தியோட படைப்பில் வெளிவந்திருக்கக்கூடிய லாரா படம் எப்படி இருக்குது அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். இந்த விமர்சனம் பார்த்து முடிச்சோன்னே உங்களுக்கு பிடிச்சிருந்தா சின்னதாக ஒரு லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தங்களின் மேலான கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லவும் மறந்துடாதீங்க. இப்போது இந்த படத்தோட கதைக்கு வந்துடுவோம். இந்த படத்தோட ஆரம்ப கட்டத்தில் ஒரு திருவிழா, ஒரு பிரம்மாண்டமான அம்மன் சாங் ஒன்று போடுறாங்க. அதுக்கப்புறம் ஒரு மர்ம நபர் பாலத்துக்கு மேலேருந்து கடலில் ஒரு பெண்ணோட சடலத்தை தூக்கி எறிஞ்சிடுறாரு. ஒரு வாரம் கழித்து அந்த சடலம் அழுகிய நிலையில் கரை ஒதுங்குது. இப்போது அந்த சடலத்தை போலீஸ் கைப்பற்றி இது யார் என்ன அப்படின்னு விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்போது அந்த கொலைக்கு பின்னணியில் இருக்கிற சமாச்சாரங்கள் என்னென்ன அப்படிங்கிறது அடுத்தடுத்து விலைக்கு சொன்னாங்களா இல்லையா, அந்த செத்துப்போன பொண்ணு யார், அதுக்கு பின்புலத்தில் யார் காரணமாக இருக்கா அப்படிங்கிறத போலீஸ் கண்டுபிடிச்சதா இல்லையா அப்படிங்கிறது தான் இந்த படத்தினுடைய கதை. இன்னொரு பக்கம் பார்க்க போனால் இந்த படத்தில் முகமறிந்த நடிகர்கள் அப்படின்னு பார்த்தா கண்டிப்பாக மேத்யூ வர்கீஸ் அவர்கள் தான். அவர் தவிர எந்த ஒரு முகமறிந்த நடிகரும் இந்த படத்தில் நம்மளால் பார்க்க முடியாது. ஏன்னா இந்த படம் காரைக்கால் அதை சுற்றி லேண்ட்ஸ்கோப்பிக்கில் எடுத்திருக்காங்க. முழுக்க அந்த ஊர் ஆட்களையே போட்டும் நடிக்க வச்சுருக்காங்க. படத்தில் கார்த்திகேசன் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் நடிச்சிருக்காரு, இன்ஸ்பெக்டர். பட் அவர் தான் படத்தினுடைய தயாரிப்பாளரும் இருக்கார். எனக்கு என்னமோ அதுதான் இந்த படத்தில் ரொம்ப வெயிட்டான கேரக்டர். அந்த கார்த்திகேசன் அந்த கேரக்டர், அந்த இன்ஸ்பெக்டர் கேரக்டருக்கு ஒரு நல்ல முகமறிஞ்ச ஒரு லோ பட்ஜெட்டில் இருக்கிற நடிகரை போட்டு எடுத்திருந்தா கூட படம் இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் ஸ்கிரிப்ட் வைஸாக இது ஒரு நல்ல படம் தான். பட் ஸ்க்ரீன் பிளே, எடிட்டிங், கேமரா ஒர்க், மேக்கிங் ரீதியாக இந்த படம் கொஞ்சம் முக்கியம் இருக்குது அப்படின்னு தான் நாம் சொல்லி ஆகணும். பொதுவாக இந்த மாதிரி படங்களுக்கு அதிகமாக ஒரு 10லேருந்து 20 லட்சம் 25 லட்சம் அதுக்குள்ளே செலவு பண்ணி எடுப்பாங்க. ஸோ இந்த படமும் அதுக்குள்ளே தான் செலவு பண்ணி எடுத்திருப்பாங்க அப்படின்னு இந்த படத்தை பார்க்கும்போது எனக்கு நல்லாவே தெரியுது. இந்த படத்தில் ஒரு இடத்துல லாரன்ஸ் அப்படிங்கிறவர் தான் மனைவி காணோம் அப்படின்னு ஸ்டேஷனுக்கு அடிக்கடி வந்து போவார். இப்போது இந்த கதையில் இந்த லாரன்ஸோட மனைவியாக தான் இந்த பொண்ணாக இருக்குமோ அப்படின்னு சொல்லி லாரன்ஸை கூப்பிட்டு காட்டுறாங்க. அது என் மனைவி இல்லை அப்படின்னு அவர் சொல்லிடுறாரு. இன்னொரு பக்கம் சிசிடிவி கேமராவில் ஒரு பொண்ணை 2 பேர் துரத்திட்டு போகிற மாதிரி ஒரு காட்சி இருக்கும். அதை வச்சு விசாரித்து பார்க்கும்போது அந்த பொண்ணும் உசுரோடு தான் இருக்குது. அது ஒரு ப்ராஸ்டியூட்டு, அது அவங்களுக்கு வந்து அந்த பிரச்சனைகளால் அந்த மாதிரி நடந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ லாரன்ஸோட மனைவியும் இந்த பொண்ணு இல்லை, அந்த ப்ராஸ்டியூட்டும் இந்த பொண்ணு இல்லை. அப்போ அந்த செத்து போன பொண்ணு யார் தான் அப்படிங்கிற கதையை அதுக்கப்புறமாவும் நீட்டி முழக்கிறாங்க. இந்த படத்தை பற்றி நம்ம ப்ளஸ் அண்ட் மைனஸ் அப்படிலாம் பெருசாக எதுவும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா இது வந்து ஒரு லேண்ட்ஸ்கோப்பிக் மூவி. காரைக்கால் சுற்றி இருக்கக்கூடிய ஒரு சில பகுதிகள், பாண்டிச்சேரி, இந்த பகுதிகளில் ஒரு லோ பட்ஜெட்டில் அவங்களால முடிஞ்ச வரைக்கும் ஒரு பெஸ்ட் ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் பண்ணணும் அப்படின்னு ட்ரை பண்ணி எடுத்திருக்காங்க. பட் படத்தில் பெருசாக எந்த இடத்துலையும் நம்மளால் வந்து இந்த மாதிரி லோ பட்ஜெட் படங்களை குற்றம் கண்டுபிடிச்சோம் அப்படின்னா படம் முழுக்க குற்றமாக தான் இருக்கும். ஏன்னா இந்த மாதிரி படங்கள் அப்படி தான் இருக்கும். ஸோ அதேமாரி இந்த படம் நம்ம பார்க்குறதுக்கு உண்டான முக்கியமான காரணம் இந்த கதை இன்னும் கொஞ்சம் ஹை பட்ஜெட்டில் ஒரு முகமறிந்த நடிகர்கள், இன்னும் கொஞ்சம் நல்ல டெக்னிக்கல் டீமை வச்சு இந்த படத்தை மூவ் பண்ணியிருந்தா இது ஒரு பிலோ ஆவரேஜுக்குள்ளே வரக்கூடிய ஒரு பெஸ்ட் படமாக இருந்திருக்கும். பட் அது இல்லாமல் அவங்களுக்கு தெரிஞ்சது செஞ்சதுனால ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் அவ்வளோவா பெருசாக எந்த இடத்துலையும் எடுபடலை. மேத்யூ வர்கீஸ் கூட எம்எல்ஏவாக நடிச்சிருக்காரு. அவர் கூட ஒரு சில காட்சிகள் தான், அதுவும் பார்க்குறதுக்கு ஓரளவுக்கு நல்லா தான் இருந்தது. அதே மாதிரி இந்த படத்தினுடைய கதாநாயகன் அப்படின்னு பார்த்தா அந்த இன்ஸ்பெக்டராக அவருக்கு கார்த்திகேசன் அவர் தான். நான் சொன்ன மாதிரி அவரோட கதாபாத்திரத்தை மட்டும் வேற ஒரு நல்ல முகமறிந்த பெரிய நடிகர்களை போட்டு எடுத்திருந்தா உண்மையிலே இந்த ஸ்கிரிப்ட் வைஸாக இது ஒரு நல்ல படம் தான். ஸ்க்ரீன் பிளே வந்தது போனது முன்ன பண்ண அப்படி இப்படி இருந்தாலுமே படம் பார்க்குறது ஓரளவுக்கு ஓகேவாக தான் நமக்கு தெரிஞ்சது. அதுவும் இந்த ஒரு சில மாற்றங்களை பண்ணியிருந்தால் இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். நான் வந்து இந்த படம் பார்த்து விமர்சனம் பண்ணுறதுக்கு முக்கியமான காரணம் இன்றைக்கி வெள்ளிக்கிழமை. ஸோ ஏதோ ஒரு வீடியோ போட்டே ஆகணும் அப்படிங்கிறதுக்காக சம்பிரதாயத்துக்கு தான் இந்த படத்தை பார்த்துட்டு வந்து பேசிகிட்டு இருக்கேன். நீங்களும் பார்க்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டா, இல்லை இதுக்கு முன்னாடி வந்தால் எல்லா படமும் பார்த்தாச்சு, தேட்டர் பக்கமாவது போகணும், நம்ம வீட்டில் சும்மா இருக்கிறது ஆகாது அப்படின்னா போயிட்டு கொஞ்சம் ஒரு 2 மணி நேரம் உட்காந்துட்டு வாங்க. இந்த விமர்சனம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தங்களின் மேலான கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லவும் மறந்துடாதீங்க. மற்றும் ஒரு சிறந்த விமர்சனத்துடன் தங்களை சந்திக்கும் வரை தங்களிடமிருந்து நன்றி கூறி விடைபெறுவது வெற்றி விமர்சனம். வெல்க தமிழ்.